தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் ஆவின் தொழிற்சங்க நிர்வாகிகள் இணைந்து கோவை மாவட்டம் மாதம்பட்டி அடுத்த குப்பனூரில் உள்ள அன்பாலயத்தில் முதியோர் மனநலம் குன்றியவர்களுக்கு மதிய உணவு வழங்கி அந்த நாளை கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆவின் தொழிற்சங்கம் சார்பாக கோவை மாவட்டம் மாதம்பட்டி அடுத்த குப்பனூர் பகுதியில் அமைந்துள்ள அன்பாலயம் எனும் முதியோர் மறுவாழ்வு ஆலயத்தில் வசிக்கும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. காலை 10 மணி முதல் அன்பாலயம் சென்று ஆவின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அங்குள்ள முதியவர்களுடன் அன்றைய நாளை மகிழ்ச்சியாக செலவிட்டனர். பாடல்கள் பாடியும் திரைப்பட வசனங்கள் பேசியும் தமிழக முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் முதியவர்களும் மகிழ்ச்சியடைந்தனர். பின்னர் இறைவணக்க பாடல்கள் பாடி மதிய உணவுகளை உண்டனர். தொடர்ந்து அன்பால் இணையும் இந்த ஆலயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எப்பொழுதும் செய்ய தயார் நிலையில் உள்ளதாக ஆவின் தொழிற்சங்க நிர்வாகிகள் உறுதியளித்தனர். குறிப்பாக முதியவர்கள் பயன்படுத்தும் ஒற்றை படுக்கை, வீல்சேர், சோப்புகள், பேஸ்டுகள், துணிமணிகள் என எந்த தேவையாக இருந்தாலும் அதனை செய்து தருவதாக தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் பொழுது ஆவின் தொழிற்சங்க நிர்வாகிகளான தேவராஜ், மதன், கோகுல், ராஜேந்திரன், பாஸ்கரன், சக்திவேல், தெய்வகுமார், பிரசாந்த், வாசுதேவன், ரத்தினகுமார், சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு தொகுதி ஒன்றிய செயலாளர் விஜய் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.